சோசியல் மீடியா மூலமாக இணைந்து ஜெபிக்கிறவர்கள், உலகத்தின் பல தேசத்திலிருந்து இணைந்து ஜெபிக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்திற்கு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். பாஸ்டர்மார்கள், ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏராளமான பேர் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்க. பாஸ்டர்மார்களுக்காக, போதகர்களுக்காக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, முழு நேரமாய் அவருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா உடன் ஊழியர்களுக்காக ஆண்டவரை துதித்து நான் உங்களை அன்போடு இந்த ஜெபத்திற்கு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு நம்மை ஒன்றாக ஜெபத்தில் இணைத்திருக்கிறார். அதை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னால் இந்த நாட்களில் பல இடங்களுக்கு நான் செல்லும்போது பாஸ்டர்மார்கள், சபை நடத்துகிறவர்கள், முழுநேர ஊழியக்காரர்கள் கூட தவறாமல் இந்த ஜெபத்தில் இணைந்து நாங்களும் ஜெபிக்கிறோம் என்றவர்கள் மகிழ்ச்சியோடு சொல்லுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற விஷயம். நம்முடைய ஊழியங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் நம் தேசம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் அடைய வேண்டும் என்பதிலே நாம் ஒரு மனமாக இருக்கிறோம். ஆகவே தான் நம்ம இணைந்து வந்து ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம கடந்த நாட்களில் இயேசுவோடு உள்ள நமக்குள்ள ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து தியானித்து கொண்டே வந்தோம்ல. கடந்த வாரத்தில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொன்னேன். என்ன இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? என்னது? தேவனுடைய சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம் பெறுகிறோம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவினாலே வழி நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர் எனப்படுகிற ஒரு அனுபவம் பெறுகிறோம். நாம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கும் போது இயேசுடைய சீஷர்கள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். முழு நேரமாக ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கும் போது இயேசுடைய ஊழியர்கள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவம். அந்தந்த அனுபவங்களில் ஸ்பெஷலான கிருபைகள், வல்லமைகள், வரங்கள் அருளப்பட்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார். அடுத்தது ஒரு அனுபவம் தான் இயேசுவின் சிநேகிதர். இது எங்கேயா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பைபிளில் தான் இருக்குது எல்லாமே. யோவான் 15:15 இயேசு தன் சீஷர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. என் ஊழியக்காரராக நீங்கள் மாறிட்டீங்க, எனக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்துட்டீங்க. இனிமேல் நான் உங்களை ஊழியர்கள் என்று சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவாராம்? நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் ஆண்டு சொல்கிறார். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆண்டு சீஷரை பார்த்து சொல்கிறார். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குங்கள. ஏனென்றால் எஜமான் தன்னுடைய ஊழியக்காரருக்கு எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். நீ பாருங்களேன், ஒரு எஜமான் இருந்தால் ஊழியக்காரங்க வேலை செய்கிறவங்க, வேலைக்காரங்க இருப்பாங்கள்ல, எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. சில காரியம் சொல்லுவாங்க, அதை மட்டும் செய்யணும், அவ்வளோதான். இயேசு சொல்கிறாரு, ஒரு எஜமான் ஒருத்தர் இருந்தால் ஊழியக்காரனுக்கு எல்லாமே சொல்லுவதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். பிதா எனக்கு சொல்லி கொடுத்தது, பிதாவிடத்தில், என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் என்னுடைய சிநேகிதர். அப்போ சிநேகிதர் என்கிற ஒரு உன்னதமான அனுபவம் இருக்கிறது. வேதத்தில் சிலர் தேவனுடைய சிநேகிதர் என்கிற அனுபவத்தோடு சிலர் சொல்லப்பட்டாங்க, சிலர் வாழ்ந்தார்கள். அதை பற்றி நான் 3 பேரை உங்களுக்கு சொன்னேன் இல்லை. ஒன்று ஆபிரகாம். யாக்கோபு 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் எனப்பட்டான் என்பதாக. ஏசாயா 41:8 ஆண்டு சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஆண்டவரே சொல்கிறார், என் சிநேகிதன் ஆபிரகாம்னு சொல்லி. எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு அனுபவம் இல்லை. அதே மாதிரி மோசே, யாத்திராகமம் 33:11 2 சிநேகிதர்கள் பேசிக்கொள்கிற மாதிரி ஆண்டவரை மோசையும் பேசிக்கொள்வாங்களாம். அவ்வளோ க்ளோஸ், ஒரு நெருக்கமான ஒரு அனுபவம். அதைத்தான் ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொல்கிறார், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். இயேசுவுக்கு சீஷர்களுக்குள்ள ஐக்கியம் ஒரு எஜமான் வேலைக்காரருக்கு உள்ள மாதிரி கிடையாது, ஃப்ரெண்டு என்பதாய். இன்றைக்கி தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கொண்டால் எல்லாமே சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளையால் எது தாங்கி கொள்ள முடியும் அதை மட்டும்தான் சொல்லுவேன்னு தகப்பன்
அவ்வளோதான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தாய் தன் மகளிடத்தில் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருப்பான், இது தான் சொல்லணும், இதை சொல்லக்கூடாது, இதை ஷேர் பண்ணணும், இதை ஷேர் பண்ணக்கூடாது. அதனால தான் நிறைய பிள்ளைகள் தன் தகப்பனிடத்தில் தாயிடத்தில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு அளவுக்கு அவங்க ஐக்கியமாக இருப்பாங்க. அந்த ஐக்கியம் தகப்பனுக்கும் மகனுக்கும் அல்ல தாய்க்கும் பிள்ளைகளுக்குள்ள உறவு அது ஒரு லிமிட்டில் இருக்கிறது. கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், அவங்க மற்ற எல்லா உறவுகளோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாலும் கூட அந்த ரெண்டு பேருக்குள்ள கூட சில காரியங்களில் டிஸ்டன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் மனைவி புரிந்து கொள்ள மாட்டா, எல்லாத்தையும் கணவிட்டு சொல்ல முடியாது, சில காரியம் இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் உறவுகள், சொந்தங்கள், சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ள, என்னுடைய சகோதரன் சகோதரி நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன்னு சொன்னால் கூட சில காரியம் மறைத்து வச்சுருப்போம், எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லுவோம். அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் ஒரு அளவு தான். அதே மாதிரி தான் நீங்கள் ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம். சபை பாஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, குடும்பத்தில் உள்ள சில இதில் சொல்லுவாங்க. ஒரு பிறந்த நாள், கல்யாண நாள், இதுக்கு ஜெபிக்கணும், திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 100% வீட்டுக்குள்ளே நடக்க எல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க ஊழியக்காரராக இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே இந்த மாதிரி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் எக்ஸெப்ஷன் இருக்குது. சிலர் இல்லை, நான் எங்கள் அம்மாக்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிறேன், எங்கள் அப்பாட்ட ஃப்ரெண்டாக பழகிறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அது எக்ஸெப்ஷன், ஒரு 1000ல் 1 அப்படி இருக்கும். ஆனால் பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இயேசு அதை உணர்ந்து தான் சொல்கிறாரு, நான் இனிமேல் உங்களை ஃப்ரெண்ட் என்று சொல்லுகிறேன். ஏன்னா நான் ஒன்றுமே மறைச்சி வைக்கலை, எல்லாத்தையும் ஓப்பனாக அவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட் என்று சொல்லும்போது அந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒளிவு மறைவு என்பதே இருக்காது. அதனால தான் நீங்கள் பாருங்களேன், ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ அவன் பாதிக்கப்பட்டால் பேரண்ட்ஸ் கூட மகன்கிட்ட கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க, மகளை உட்கார வச்சு பேச மாட்டாங்க, சொன்னால் கூட அது அமைதியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பையனை அதிகம் பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். அப்போ எங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிப்பாங்க, நீ தானே அவனுக்கு ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாமல் ஒன்றுமே இருக்காது, எங்கிட்ட எதையும் மறைக்கிறான், ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும், சொல்லு அப்படிம்பாங்க. அதே மாதிரி என் மகளுக்கு நீ தான் ரொம்ப டியரஸ்ட்டு ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாமல் எதுவுமே இருக்க முடியாது, என் மகள் ஏதோ ஒரு காரியம் மனசில் பாதிக்குது, அவனுக்கு கஷ்டப்படுறான், எங்களுக்கு தெரியுது, எங்கிட்ட மனசிறந்து பேச மாட்டேங்கிறா, நீ சொல்லுன்னு கேட்பாங்க. ஏன்? ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியும். இதுதான் உண்மை, இதுதான் ப்ராக்டிக்கல், எல்லாருடைய லைஃப்லேயும் நடக்கிற காரியம். ஒரு சிலர் எக்ஸெப்ஷனாக, எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்டு கிடையாதுங்க, நான் இப்போவுமே தனி தான், நீங்கள் உலகத்தில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அப்படி சிலர் இருப்பாங்க. என்ன செய்கிறது? ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுவது சரி, நம்முடைய அனுதின வாழ்க்கையில சரி, எல்லாருக்குமே ஃப்ரெண்டு இருப்பாங்க. இது மதங்களை கடந்து இனங்களை கடந்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் 2 பேர் ரொம்ப டியரஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் கூட ரொம்ப டியரஸ்ட்டாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு இந்துவாக இருப்பாங்க, ஒரு கிறிஸ்டியனாக இருப்பாங்க, அவங்க தான் ரொம்ப டியரஸ்ட்டாக இருப்பாங்க. இது மாதிரி எல்லாரும் மதங்களை கடந்து இனங்களை கடந்து அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ரொம்ப வித்தியாசமானது. அதில் மதமோ இதுவும் வராது. அது மாதிரி சிலர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருப்பாங்க, மற்றவங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களோட ஒரு ஐக்கியமாக இருப்பாங்க, அப்படியும் உண்டு. அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டானது. சிநேகிதர் என்பது இப்படி ஒரு அனுபவத்தை இயேசுவே சொல்லுகிறார். நான் இவங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். அப்போ நாம் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக மாற முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? அறிவுடிங்க, கடவுளுக்கு நம்ம ஃப்ரெண்டாக இருக்க முடியும், அவரே சொல்லுகிறாரு. அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆபிரகாம், மோசே, இப்போ தாவீது லைஃப்பெல்லாம் எடுத்து பாருங்கள், அப்படி சொல்லப்படாட்டாலும் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி தான். தாவீது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பேசுவார், ஆண்டவர் எல்லாத்தையும் தாவீதுகிட்ட பேசுவார். எல்லாம் சொல்லிக்கிடும், யுத்தத்துக்கு போகாத, இப்படி போ, எல்லாம் சொல்லி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகலாமா, செய்யணுமா? 2 பேரும் கான்வர்சேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ், அதாவது அப்படிப்பட்ட ஆட்களை
பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? ஒரு தகப்பனும் பிள்ளைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்னா, ஒரு ஐக்கியன்னா கூட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். எதை சொல்லுவீங்களோ அதை எல்லாத்தையும் சொல்ல மாட்டிங்களா? ஆண்டவர்கிட்ட மறந்துருந்து எல்லாம் பேச முடியும். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேச முடியாதுப்பா, அது சொல்ல முடியாதுன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பீங்க. அப்போ ஆண்டவர் அந்த லிமிட்டோடு தான் அவங்களோட பழகுவார். அவ்வளோதான். நீங்கள் எந்த லிமிட்டில் பழகுறீங்களோ அந்த லிமிட்டுக்கு தான் ஆண்டவரும் பழகுவார். நல்லா அறிந்து கொள்ள. ஏன்னா நம்முடைய சிந்தனை எண்ணம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் பழகுவார். நீங்கள் நெருங்கி போனால் அவர் நெருங்கி வருவார். நீங்கள் ஓப்பனாக இருந்தீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட ஓப்பனாக இருப்பார். நீங்கள் ஒரு தகப்பன் பிள்ளை ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சா ஆண்டவர் அதோடு நிறுத்தி கொள்ளுவார். இல்லை ஃப்ரெண்டாக மாறணும்னு சொன்னால் அவர் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். இந்த அனுபவத்தில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்தால் ஆண்டவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே வர முடியும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வித்தியாசமானது. சிநேகிதர்கள் அப்படின்னும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். காலையில் வாக்கிங் போவாங்க பாருங்கள். சில கடற்கரையில் வாக்கிங் போவாங்க, அப்புறம் பார்க்கில் வாக்கிங் போவாங்க, கிரவுண்டில் வாக்கிங் போவாங்க. அப்படி போகும்போது கவனிச்சிருக்கிறீங்களா? நான் பெரும்பாலும் முடிஞ்ச அளவு நான் எங்கே போனாலும் காலையில் வாக்கிங் போகிறது பழக்கம். அப்படி எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே எந்த கிரவுண்ட் இருக்குது, கார்டன் இருக்கான்னு பார்த்து போகும்போது நான் கவனிப்பேன். அப்போ 2 பேர், சிலர் 3 பேர் சேர்ந்து நடப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது சேர்ந்து அவங்க பேசிக்கிட்டே போவாங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னா 2 பேர் பேசிக்கிட்டே போவாங்க. நான் பார்த்துருக்குறேன். சில வாலிபர்கள், சில வயசானவங்க நடப்பாங்க. அவங்க அங்கே தான் ஜாயிண்ட் ஆவாங்க. நடக்கிற இடத்துல வீடு தனித்தனியாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு வந்தால் டெய்லி அந்த மாதிரி சந்தித்து நடப்பாங்க. சில சமயம் 2-3 நாள் சில சிட்டியில் தங்கினா அந்த 2-3 நாளில் ஒரே ஆட்களை நான் பார்த்துருக்குறேன். கரெக்டாக அந்த டைமுக்கு மீட் பண்ணி நடக்கிறத அப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்துருக்குறேன். அதிலே தெரிந்து கொள்ளலாம் அவங்க 2 பேர் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மாலையில் பார்த்திங்கன்னா விளையாட்டு கிரவுண்டுக்கு போங்க. நிறைய யூத் வாலிபர்கள் விளையாட வருவாங்க. பார்க்குக்கு போனால் சின்ன பிள்ளைகள் விளையாட வருவாங்க. அது பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து தெருவில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் சேர்ந்து விளையாட வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இன்றைக்கி வாட்ச் பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 10 பேர் 15 பேர் ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் பேசிக்கொள்வாங்க, சந்தோஷமாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா 2 பேர் நல்ல நெருக்கமாக கனெக்டாக இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருந்தாலும் அவங்க டியரஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டை தான் பெற்றோர் கண்டுபிடிச்சி விசாரிப்பாங்க, என் பையனை பற்றி மகளை பற்றி சொல்லுன்னு. அதே மாதிரி தான் பெண் பிள்ளைகளுக்கும் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க மைதானத்துக்கு வர முடியாட்டாலும் ஒரு ஷாப்பிங் போகும்போது எப்போது ஒருக்கா மீட் பண்ணும்போது அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி விளையாடும்போது, விளையாட்டு கிரிக்கெட்டு, வாலிபால் எல்லாம் விளையாட வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். வயசான ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்குக்கு போய் பாருங்கள். காலையில் அல்லது ஈவினிங்கில் வயசானவங்க 2 பேருக்கும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்காக பேசுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கவனித்தாலே அவங்க எப்படி பேசுகிறாங்க, பழகுறாங்க. 2 வெவ்வேறு வீட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. வெவ்வேறு தெருவிலேருந்து வருவாங்க. ஆனால் டெய்லி மீட் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்குறோம்ல. ஒரு வேலையில் ஆஃபீஸில் 50 பேர் வேலை பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் குட் மார்னிங் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் கேட்டால் தெரியும் இவங்க யாரோட க்ளோஸ்ன்னா அவங்க தான் இவங்க ரொம்ப டியரஸ்ட்டு. 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா டீ குடிப்பாங்க, ஒன்றா பேசுவாங்க, ஒன்றா தான் அவங்க வெளியே போவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருப்பாங்க. ஃப்ரெண்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு இருக்காங்களா? இல்லையா? இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டால் எல்லாருக்குமே இருப்பாங்கல்ல. கட்டாயம் ஒரு ஃப்ரெண்டு, மனம் திறந்து பேசுகிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஃப்ரெண்டு இருப்பாங்க. இதில் இந்த 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஐக்கியமாக இருக்கணுமானால், இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை சிநேகிதர். இயேசு நம்மோட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறார். நாம் அவரோட ஃப்ரெண்டாக நம்ம நெருக்கமாக இருக்க முடியும். அப்படி 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக க்ளோஸாக இருக்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறாரு. ஆமோஸ் 3:3 வேத புஸ்தகத்தில் 1065 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர் ஒரு மனமாக இருந்தால் தான் ஒன்றா நடந்து போக முடியும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது 2 பேர் ஒருமனப்பட்டால் தான் நடக்கும் அப்படி சொல்லலாம். அந்த ஒரு மனம் பாருங்களேன், இந்த வயசு பிரகாரமாகவே இருக்கும். பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு போய் பாருங்கள், சர்ச்சில் சின்ன பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள், 3 வயசு பிள்ளைகள் 3-4 வயசு பிள்ளைகளோடு அட்டாச் ஆகிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் கிராமங்களில் அப்படி தான். இப்போ ஃப்ரெண்டில் பிள்ளைகள் உட்காருவாங்களா, இந்த பெற்றோரோடு வந்தாலும் நேராக அங்கே போய் தன்னுடைய ஃப்ரெண்டை தேடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து ஒரு 30 பிள்ளைகள் இருந்தாலும் இந்த குட்டி பிள்ளை போய் தேடும் தனக்கு ஃப்ரெண்டு யார் வந்திருக்குதான்னு. கரெக்டாக பக்கத்தில் தான் உட்காருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஒன்றா பேசிக்கொள்ளுவாங்க. சர்ச்சை முடிஞ்ச பிறகு பாருங்கள் 2 பேரும் என்னென்ன பேசுவாங்க. அப்படி எனக்கு சிலர் கவனித்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 4 வயசு தான் இருக்கும், அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க பாருங்கள், மணிக்கணக்காக பேசுவாங்க. என்ன அந்த 4 வயசு பிள்ளைகளுக்கு பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா அது ஃப்ரெண்ட்ஷிப். நமக்கு விளங்காது, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்தந்த ஏஜ் பிரகாரம் ஒன்று சேருவாங்க. அந்த இருதயம் அப்புறம் ஒன்று சேரும். அந்த ஏஜ் பிரகாரம் சின்ன பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. டீனேஜ் பிள்ளைகள் பாய்ஸ் பாருங்கள், அந்த வயசு பிள்ளைகளோடு தான் இணைவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. யூத்தை பாருங்கள், யூத்து சேரும். வாலிப பெண் பிள்ளைகளோடு சேருவாங்க. அதே மாதிரி ஃபேமிலி பீப்புள் பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட உட்காந்து குடும்ப கதையெல்லாம் பேசுவாங்க. அது மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது மாதிரி ஆண்கள் அப்படி தான். வயசான தாத்தா பாட்டிமார் ஒன்று சேருவாங்க, தாத்தா ஒன்று சேருவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பல நண்பர்கள் இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாலும் ஒருத்தர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இது வந்து நேச்சுரல். நிறைய இடத்துல நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இது. 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இருப்பாங்க. நான் அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன், நம்ம லைஃப்பில் கூட பார்க்குறோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து நல்லா யோசிக்கணும். எங்கள் ஊழியத்தில் கூட இயேசுனிக்கா ஊழியம் பண்ணாங்க, ஜபக்குள்ள ஆரம்பித்தோம்ல, அதில் ரெண்டு சிலர் வந்து எல்லாத்துக்கிட்ட அன்பாக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள நான் வாட்ச் பண்ணி பார்த்துருக்குறேன். எங்கள் ஊழியத்தில் கூட 2 பேர் இருந்தாங்க, 2 சிஸ்டர்ஸ். எல்லாருக்குமே தெரியும், மனோன்மணி அக்கா, பொருள்திலகம் அக்கான்னு சொல்லுவோம். அந்த 2 பேரும் எப்பவும் க்ளோஸாக இருப்பாங்க. ஜெபத்துக்கு வந்தாலும் சரி, போனாலும் சரி, இவங்க வந்தால் கட்டாயம் அவங்க இருப்பாங்க. கடைக்கு போனாலும் ஒருத்தருக்கு தான் கடைக்கு போனால் நான் 2 பேரும் சேர்ந்து போவாங்க. ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போகணும், 2 பேர் சேர்ந்தால் போவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அவங்க ஒருத்தர் ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் அது அவங்கள ரொம்ப பாதிக்கும். ஏன்னா 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கல்ல, ரொம்ப க்ளோஸாக, எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருந்தாலும் அந்த 2 பேர் க்ளோஸாக இருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்த போது, நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் எப்போ ஒன்றா இருப்போம், எப்போவுமே ஒன்றா உட்காந்து பார்ப்போம். நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேயே இந்த பரீட்சை பேப்பர் திருத்தி கொடுப்பாங்க தெரியுமா? எக்ஸாம் பேப்பர் திருத்தி தந்தால் அவன் பேப்பர் கொடுத்தா நான் பிடுங்கிடுவேன். ஏன் பேப்பர் அவன் பிடுங்கி பார்ப்பான் எவ்வளோ மார்க்குன்னு. எங்கள் 2 பேரும் நாங்கள் ரொம்ப டியரஸ்ட். அப்படி நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், அவன் எவ்வளோ மார்க் எடுக்கான்னு என்ன இப்படி மார்க்கை பார்க்குறாரு. 2 பேருக்கு ஒரு அரை மார்க் 1 மார்க் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப டியரஸ்ட்டாக ஃப்ரெண்டாக இருப்போம். அவன் ஒரு நாள் வரலைன்னா மனசை ரொம்ப பாதிக்கும். ஃப்ரெண்டு வரலையே, என்ன காரணமோ அப்படின்னா தான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் உள்ள ஒரு காரியம். அதே மாதிரி தான் நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்க. ஆந்திராவை சார்ந்த சாம்சன்னி ஒரு ஃப்ரெண்டு உண்டு. உடனே அவர் பாருங்கள், லீவு நாட்களில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அவர் வந்து தெலுங்கு தான், எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். ஒன்றாவே நாங்கள் இருப்போம், பேசுவோம், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு காலம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கிராமத்தில் ஊழி செய்து கொண்டே படிக்கிற சூழ்நிலை வந்த பைபிள் காலேஜில். அப்போது நாங்கள் நிறைய பேர் இருந்த யூத் எல்லாம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ரிச்சர்ட் ரீடுன்னு ஒரு நண்பர், திருச்சியை சார்ந்தவங்க, ஆங்கிலோ இண்டியன் சார்ந்தவங்க. நாங்கள் 2 ரொம்ப டியரஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. லீவில் எங்கள் வீட்டுக்கு அவங்க வருவாங்க, அவங்க வீட்டுக்கு நான் போவேன். நாங்கள் கிராம ஊழியத்து போகும்போது கூட போனால் தனியாக ஈவினிங் ஜெபிக்கு போனால் அவர் கிட்டார் வாசிப்பார். அவர் கிட்டார் வாசி அப்படியே பாடுவார். நாங்கள் 2 பேரும் தனியாக உட்காந்துருப்போம். 2 பேரும் ஒன்றா ஜெபம் செய்வோம்.
எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, தாவீது யோனத்தான் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீது யோனத்தான் பைபிளில் பார்க்க ரொம்ப டியரஸ்டாக இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இது நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேச்சுரலாகவும் நம்முடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் நண்பராக பழகுவோம். யாராவது ஒருத்தர் தான் ரொம்ப டியரஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ரிச்சர்ட் ரீட் அவங்கள்ட்ட நான் எல்லாம் மறந்துருந்து அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் லைஃப்பில் உள்ள எல்லா சீக்ரெட்டும் எனக்கு தெரியும், எல்லாம் மறந்துருந்து சொல்லுவார். ஒரு நம்பிக்கை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது இவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இவங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஐக்கியம் உண்டாகும். அதே மாதிரி தான் தேவன் அவருக்கு ஃப்ரெண்டுகளை தேடுகிறார். அவர் ஃப்ரெண்டை தேடுகிறார். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஃப்ரெண்டை தேடுகிறார். அவர் மனம் திறந்து பேச பழக. அதனால தான் மனிதனை தேவன் உண்டாக்கும்போது தமது சாயலில் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தாலும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் இறங்கி வந்து ஆதாம் ஏவாளோடு நடந்தார். அவங்களோடு ஐக்கியம் வைப்பது, பேசுவது ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பம். அதனால் அவங்களோட நடப்பார். என்ன பேசியிருப்பாங்க யோசித்து பாருங்கள். ஆதாம் ஒரு பக்கம், ஏவாள் ஒரு பக்கம் ஆண்டோடைய கையை பிடித்து கொண்டே நடந்திருப்பாங்க. ஆண்டவர் தோட்டத்தில் உலாவி வந்திருப்பார், எல்லாத்தையும் காமிச்சிருப்பார். சிங்கம், புலி, மான் எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது, எல்லாம் ஓகேவா கேட்டிருப்பார். இந்த கனிகள் எது பிடிச்சிருக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆதாம் ஏவாள் சந்தோஷமாக ஆண்டவரோடு பேசியிருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்கள், ஒரு நெருங்கின ஒரு ரிலேஷன்ஷிப். தகப்பன் பிள்ளைகளுடைய உறவுனாலும் ஒரு சிநேகிதனை போல ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் அவங்களோட மெயின்டைன் பண்ணார். சாத்தானுக்கு அதுதான் பிடிக்கலை. ஆண்டவர் விட்டு அவங்களை பிரிச்சிடணும், ஆண்டவரை துக்கப்படுத்தணும் என்பதற்காகவே பாவத்தை உண்டாக்கி தேவனை விட்டு பிரித்து விட்டான். ஆனால் ஆண்டவருடைய உள்ளம் அதுக்காக ஏங்கினது. மனுஷனோடு ஐக்கியப்படுவதற்கு தேவனுடைய உள்ளம் ஏக்கத்தோடு இருக்கிறது. நான் உண்டாக்கின என் பிள்ளைங்க, அவங்களோட நான் பேசணும், பழகணும் என்பதாக. அதனால தான் இயேசு நமக்காக மரித்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். ஆண்டவருக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் அழகாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி தடுப்பு சுவரை உடைத்தார், ஒரு ஐக்கியம். அதன் பிறகு பார்த்து ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு அனுபவம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சீஷன், ஆண்டவருடைய ஊழியக்காரன் நிலைமையை தாண்டி அவருடைய ஃப்ரெண்டாக நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் அவரை ஃப்ரெண்டாக பழகி அவரோட நெருக்கமாயிட்டீங்கன்னா அதுக்காக எதையும் இழப்பீங்க, அவரை இழக்கவே மாட்டீங்க. ரெண்டு பேர் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு வைங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஐக்கியத்தை இழக்க விரும்பவே மாட்டாங்க. சில சூழ்நிலைகளினால் பிரிய வேண்டிய சூழ்நிலை வரலாம். வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம், பல காரியம். அது ரொம்ப மனதை பாதிக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் ஃபோன் மூலமாவது பேசுகிறது பாருங்களா, அவங்க ரொம்ப பேசுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர், அதெல்லாம் இருக்கும் அந்த ஐக்கியம். இதே மாதிரி தான் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். கர்த்தர் ஒரு ஃப்ரெண்டாக ஆபிரகாமை வைத்திருந்தார். மோசையை ஒரு ஃப்ரெண்டாக வைத்து ஆண்டவர் பேசினார். தாவீது ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பதில் கொடுத்துருவார், என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே இருந்தது. சீஷரோடு அப்படி தான் ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது? உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு எப்படிப்பட்டு? தகப்பன் பிள்ளை உறவிலேயே நிற்கிறீங்களா, அல்லது ஒரு எஜமான், நானுடைய வேலைக்காரன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களா, அல்லது நான் அவருடைய சீஷன், அவர் எனக்கு குரு அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களா, அல்லது அவர் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்ற ரிலேஷன்ஷிப்புக்கு வந்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். சும்மா சொல்லிட்டா போதும், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா காரியம் அல்ல. ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதை பார்க்கணும். சில மனுஷருடைய ஊழியக்காரனுடைய லைஃப் ஹிஸ்டரியை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஆண்டோருக்குள்ள உறவு அவளை நெருக்கமாக இருந்தார். டாக்டர் பில்லி கிரஹாம் என்ற ஒரு தேவ மனிதர் அமெரிக்காவில் இருந்தார். ரொம்ப வயதான காலத்தில் தான் அவர் தன் ஓட்டத்தை முடித்து ஆண்டவிடத்தில் போனார். அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் அவருடைய குறித்த ஒரு புக்கு கொடுத்தாங்க, எ மேன் ஹூ வாக்ஸ் வித் காட், தேவனோடு நடக்கிற மனிதர், டாக்டர் பில்லி கிரஹாம் அப்படின்னு ஒரு சின்ன புஸ்தகம்.
அவருடைய லைஃப் ஹிஸ்டரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த புஸ்தகத்தில் ரொம்ப காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோட அவருக்கு இருந்த ஒரு நெருக்கமான அனுபவம்லாம் சொல்லியிருக்கோம். அதில் ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார், அவர் நிந்திக்கப்பட்டு நெருக்கப்படும் போது எப்படி ஆண்டவர் ஆறுதல் படுத்தி பேசினார், ஒரு உபத்திரவம் நெருக்க வரும்போது எப்படி ஆண்டவர் இடைப்பட்டார், ஒவ்வொரு காரியத்தை அதில் அந்த அனுபவம்லாம் எழுதியிருக்கோம். அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஆண்டவருக்கும் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப் அவர் ரொம்ப ஆண்டவரோட நெருக்கமாக இருந்த ஒரு மனிதர். அதனால் டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புஸ்தகத்தில் நிறையா எக்ஸைட்மெண்ட்டான காரியம்லாம், அந்த ஊழியத்தின் காரியம், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாமே. ஏன்னா அவர் நல்ல சாட்சி உள்ள ஒரு மனிதர், யாருமே குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு ஊழியம் செய்தவர் தான். ஆனாலும் அவருடைய ஆஃபீஸ்லேயே அவர் குறை சொல்கிறவங்க இருந்தாங்களாம். அவர் ஊழியத்திலேயே, அவங்க ஊழியத்தில் சம்பளம் வாங்கிட்டு அவரை குறை சொல்கிறவங்க இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னாங்களாம், நீங்கள் உங்கள் ஊழியத்தில் இவங்களெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு நம்பி இவ்வளோ பேர், அதுலேயே உங்கள் ஊழியத்தில் உங்கள்கிட்டே சம்பளம் வாங்கி உங்கள்கிட்டே பிழைப்பை நடத்துகிறவங்களே உங்களை பற்றி, இந்த ஊழியத்தை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னார் சிரித்து கொண்டே, இயேசு கிறிஸ்து ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி 12 பேரை சீஷராக தெரிந்து கொண்டார்ல, அதில் ஒரு யூதாஸ் இருந்தான். 12ல் ஒரு யூதாஸ் இயேசுவையே காட்டி கொடுத்தான், ஒரு துரோகியாக இருந்தான். அப்போ நான் இயேசுக்கே அப்படின்னா 12க்கு ஒன்று ஒரு யூதாஸ் இருப்பான். எங்கள் ஊழியத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, 12ல் ஒன்று யூதாஸ் இருப்பான் அப்படின்னு சிரித்து கொண்டே பதில் சொன்னாராம். எல்லாம் அவனுடைய லைஃப்பில் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவங்க கடந்து போன பாதை. அதே மாதிரி T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் அமெரிக்காவில் இருந்தார். T.L. ஆஸ்பான் அவருடைய புக்கு எனக்கு அந்த நாட்களிலே நான் நிறையா வாங்கி வாசித்திருக்கிறேன். அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அவரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் சோல் வின்னிங்கை பற்றி புக் எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் பிரபலமான நிறைய ஊழியக்காரங்க சோல் வின்னிங் பற்றிலாம் புக் எழுதி நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர் சோல் வின்னிங், ஜாயின் திஸ் சேரியட், பிலிப்பி போய் ஒரு ரதத்துடனே சேர்ந்து ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணின விதம், அதை சோல் வின்னிங்கை பற்றி அவ்வளோ தரிசனம் உள்ள தாகம் உள்ள மனிதர். அதனால் அவருடைய புக்கு வாசித்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எனக்கு அவருடைய மேகசின்லாம் வரும். அதனால் அவரை பார்க்கணும். அமெரிக்கா போயிருந்தபோது டல்சான்ற இடத்துல, ஓக்லஹாமாவில் டல்சான்ற இடத்துல தான் அவருடைய ஆஸ்பான் ஃபவுண்டேஷன் என்கிற இடம் இருக்குது. அவரை பார்க்கணுன்னு எனக்கு போன ஆசையாக. ஆனால் அவர் தான் அந்த தெய்வ மனிதர் T.L. ஆஸ்பான்னு சொல்லி. ஆனால் அப்போ அவர் ஊரில் இல்லை. அதனால் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அவரை சந்திக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ அவர் வயதான காலத்தில் மதுரைக்கு வந்திருந்தார் சில வருஷத்துக்கு முன்னால். அவர் ஆரம்பத்தில் மதுரையில் பிரசங்கம் பண்ணி பலத்த அற்புதம் நடந்து, அதை பார்த்து தான் பிரதர் D.J.S. தினகரன் அந்த மீட்டிங்கில் தான் என்னையும் ஆண்டவர் அப்படி பயன்படுத்தின்னு ஒப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி அவங்களுக்கும் அவரோட நல்ல பழக்கம். அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். T.L. ஆஸ்பான் அவருடைய புக்கு, அவருடைய எல்லா புக்கும் நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய மேகசின் ஃபெய்த் டைஜஸ்ட்னு வரும். அவருடைய கூட்டத்தில் மரித்தவங்க உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. பலத்த அற்புதம் நடக்கும். நல்ல தெய்வ மனிதர். ஆனால் அவர் மதுரைக்கு வந்திருந்த போது வயசான காலத்தில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அந்த கூட்டம் ஒழுங்கு பண்ண பிரதர் பிள்ளைகள் எனக்கு அவரை சந்திக்கலாம் வாங்கினு கூப்பிட்டு நான் போய் அவரை சந்திக்க முடிந்தார். அவர் என்னை பார்த்தேன், நான் முன்ன அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை. அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டார். என் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. 1/2 hour என்கிட்ட பேசினார். நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்தேன்லான்னு போனேன். என்ன பேசினேன்? நான் ஒன்றுமே பேசலை, அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். அவர் பேசுகிறார். என்ன பேசினார் தெரியுமா? ஆபிரகாம் எம் ஃப்ரெண்ட் ஆஃப் காட், அதை பற்றி பேசினார். தேவனுடைய சிநேகிதன் ஆபிரகாம், ஏப்ரஹாம் வாஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காடுன்னு அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் காடை பற்றி என்கிட்ட அப்படியே பேசுகிறார். அப்படியே அந்த ஆங்கிலத்தில் தான் பேசுவார். பேசிக்கிட்டே ஆனால் ஈஸியாக புரியும் அவர் பேசுகிற ஆங்கிலம். அவர் என் கையை பிடிச்சிட்டே இருந்தார். என் கையை விடவே இல்லை. 1/2 hour நான் அவரை பேசி முடித்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவரை பார்த்தது. இப்போ அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். பிரதர் D.J.S. தினகரனுக்கும் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க அந்த அனுபவத்தெல்லாம் D.J.S. என்கிட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நல்ல ஒரு தேவ மனிதர். அவங்கெல்லாம் தேவனோட நெருக்கமாய் வாழ்ந்தவர்கள், ஒரு ஃப்ரெண்டாக ஆண்டவரோட பழகின அனுபவம் உள்ளவங்க. இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போ இதயத்தில் கை வைங்க.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நானும் உமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும். எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு க்ளோஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும். இயேசுவே நான் அதை விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பிகம் யுவர் ஃப்ரெண்ட் ஓ லார்ட். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே நான் உமக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக இருக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும் நான் விரும்புகிறேன். எனக்கு அந்த அனுபவம் தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, அந்த கிருபை தாங்க, அதற்காக ஆசைப்படுகிறேன், ஜெபிக்கிறேன், அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆவியானவர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை தினம் இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜெபத்தோட கூட இதை பற்றி தியானிங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை பற்றி நீங்கள் ஆபிரகாம், மோசே, இந்த தாவீது சீஷர்களை எப்படி க்ளோஸாக இருந்தாங்க அதை தியானித்து ஜெபிங்க. நீங்கள் ஆசைப்படுங்க, கர்த்தர் அந்த அனுபவத்தை உங்களுக்கு தருவார்.